நான் தான் சொன்னேன்ல ப்ரோ, ஃபேட்மேனுக்கு எல்லாமே தெரியும் ப்ரோ. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு தான் ஃபேட்மேன் அவர்கள் உள்ளே வந்திருக்காங்க. இந்த டீமோட பிளான் என்ன? டீம் எதுக்கு இந்த 8 பேரை உள்ள அனுப்பியிருக்காங்க? உள்ள அனுப்பின 8 பேரை வச்சு என்னென்ன கண்டென்ட் எடுக்க ட்ரை பண்றாங்க? இந்த 8 பேர்ல இந்த 2 பேர் ஸ்வாப் ஆவாங்களா மாட்டாங்களா? எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு தான் ஃபேட்மேன் அவர்கள் ஆக்சுவலா வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஓகேவா? அதனால தான் வீட்டுக்குள்ள வந்த முதல் நாளே ரொம்ப நார்மலா, ரொம்ப ஜாலியா, பாசிட்டிவ் வைப்பை மட்டும் கொடுத்துருப்பாப்ல. ஓகேவா? இருந்தாலும் அன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க 8 பேரும் ஸ்வாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்க ஸ்வாப் ஆக தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் ஃபேட்மேன் அவர்கள் ஒரு கண்டென்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ரைட்டு, அப்போ ஸ்வாப்பிங்னு ஒரு மேட்டர் இருக்குன்னா அந்த மேட்டரை வேணும்னு கொடுத்துருக்காங்க. இந்த மேட்டரை வச்சு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் நம்ம பயம் காட்டலாம். முக்கியமா அந்த டாப் 5 ஆர்டர் இருக்குல்ல, அந்த டாப் 5 ஆர்டரை கொஞ்சம் மாத்தி அமைக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபேட்மேன் இவ்வளவு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அது தெரியாம இந்த வீட்டுக்குள்ள வந்து 8 பேர்ல ஒரு 7 பேர் வந்திருக்காங்களா ஃபேட்மேனை தவிர்த்து. அந்த 7 பேருமே எப்படியாச்சும் நம்ம ஸ்வாப் ஆயிரலாம், எப்படியாச்சும் அந்த டாப் 5 ஆர்டருக்குள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கான உழைப்பை போட்டு போட்டு பார்க்குறாங்க. பட் அந்த உழைப்பெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறது உண்மை. பெருசாலாம் உழைப்பு போடல. அவங்க போட்ட உழைப்பை முக்கால்வாசி பேருக்கான கேமை எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க தவிர மற்றபடி பெருசா எதுவுமே பண்ணவே இல்லை. அந்த வகையில் ஃபேட்மேன் அவர்களுக்கான கேமை நான் நேத்தே கண்டுபிடிச்சேன். ஃபேட்மேன் என்ன பண்றாங்கன்னா, முத்துக்குமரனை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாரையும் கொஞ்சம் குழப்பிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சண்டையை கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நேத்தே பார்த்துருப்பீங்க, வேணும்னு சொல்லி சௌந்தர்யா கூட்டு யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்கன்னு நீ நினைக்கிற, அவங்க பேரை சொல்லி சொல்லும்போது சௌந்தர்யா அவர்கள் என்ன சொல்லிருப்பாங்க, என்னோட ஆசை வந்து முத்துக்குமரன் வெளியே போகணும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து விஜய் விஷால் அவர்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்ப முத்துக்குமரன் சொல்லும் போது முத்துக்குமரன் ஆக்சுவலா அங்க தான் இருப்பான். ஆனா விஜய் விஷால் அங்க இருக்க மாட்டான். அதனால ஃபேட்மேன் என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு விஜய் விஷால் மட்டும் தனியா கூப்பிட்டு, விஷாலே இங்க பாத்துக்க விஷாலே, நான் சௌந்தர்யா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டேன், சௌந்தர்யா இப்படி பண்றா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வச்சு ஏத்தி விட்டுருப்பாரு. இதுதான் ஆக்சுவலா ஃபேட்மேனுக்கான பிளான் ஆயிருச்சு. அதே பிளான்ல தான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒரு சில சம்பவங்களை பண்றாங்க. ஏன்னா நேத்தே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. அந்த கோவா கேங் டாபிக் எடுக்கும் போதே 2 பேரும் கொஞ்சம் அந்த கோவா கேங்க பத்தி பெருசா பேசிக்கல. நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம், இல்ல நாங்க கரெக்டா தான் இருக்கோம், கோவா கேங் அப்படியே தான் இருக்கு, நாங்க வெளியே போய் ஒண்ணா இருப்போம் அப்படிங்கிற டாபிக்கை வந்து இவங்க 2 பேரும் பேசவே இல்லை. யாரு? ஜாக்லின், சௌந்தர்யா. அதனால இன்னைக்கு திருப்பி அந்த டாபிக் எடுத்துட்டு வந்து அந்த கோவா கேங்க பத்தி பேசலாம். அந்த கோவா கேங் உண்மையா இருக்கா இல்லையா, நீங்க 2 பேரும் உண்மையா ஃப்ரெண்ட்ஸா இல்லையா, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாரு. காலையில நீங்களே கவனிச்சு மத்தியானம் மேல ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாரு. அது ஆக்சுவலா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, நேத்து நடந்த பிரச்சனை, அந்த முட்டை பிரச்சனை இருக்குல்ல, அந்த முட்டை பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். முட்டை பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் சௌந்தர்யா மேல ஏகப்பட்ட தப்பு இருக்கு போல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நேத்து சௌந்தர்யா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம ஜாக்லின் போயிட்டு முட்டை பொரிக்கணும் குடி, நான் 16 முட்டை நான் பொரிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல. அப்ப அந்த இடத்துல ஜாக்லின் சொல்லியிருக்காங்க, இல்ல நான் தான் கிச்சன்ல வேலை செய்யறேன், அப்ப நான் தான் பொரிக்கணும், நீ பொரிக்க கூடாது, அப்படி உனக்கு நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன்னா திருப்பி எல்லாரும் வந்து ஒன்னொன்னா சொல்லிட்டு இருப்பாங்க, நான் பண்றேன் அப்படி கொடுக்க மாட்டேன், உன்னோட முட்டையை வேணா நீ பொரிச்சுக்கோன்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஓகேவா? அந்த பிரச்சனை தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா திருப்பி இப்ப வேணா நீ வந்து பொரிச்சுக்கோன்னு சொல்லி அவங்களுக்கான முட்டையை பொரிக்க சொல்லி இருப்பாங்க போல. அதுல தான் ஒரு பஞ்சாயத்து உருவாயிருக்குது. நான் கேட்டா கொடுக்க மாட்டீங்களா, என்ன ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டு கேட்டா கூட கொடுக்க மாட்டீங்களா, கிச்சன் இன்சார்ஜ்ல என்னோட ஃப்ரெண்டே கிடையாது, ரயான் எப்படி பண்றான், ஜாக்லின் எப்படி பண்றான்னு சொல்லி தேவையில்லாம நேத்து நைட் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிருப்பாங்க. அந்த பிரச்சனை தான் ஒரு வித்தியாசமா வெடிச்சு நேத்து நைட் ஃபுல்லா பரவி இருக்கும். அந்த பிரச்சனை ரிட்டர்ன் எடுத்து பேசும்போது ஜாக்லின் இந்த விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது சௌந்தர்யாக்கான ரிப்ளை எப்படி இருக்கு தெரியுமா? சௌந்தர்யாக்கான ரிப்ளை பொறுத்தவரைக்கு, ஆமா அப்படிதான் கேட்பேன், நீ ஃப்ரெண்ட் நினைச்சு கேட்டேன், இனி கேட்கல சரியா, உங்களோட ஃப்ரெண்டா இருக்கிறது அப்படிதான் இருக்குப்பா சே அப்படின மாதிரி ஒரு வித்தியாசமா ஹார்ஷா பேசுறாங்க. ஓகேவா? வேணும்னு சொல்லி கத்தி பேசுறாங்க. அப்ப கத்தி பேச இங்க ஜாக்லின் வந்து கடுப்பாயிட்டே இருக்காங்க. என்ன கத்தி பேசுற, பட் நான் நார்மலா தானே பேசிட்டு இருக்கேன், உங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சிருக்கேன், அந்த கான்வர்சேஷனை நான் நார்மலா பேசிட்டு இருக்கேன், உனக்கு நான் முட்டை இதுக்கு தான் கொடுக்கல பொரிக்கிறேன்னு சொல்றேன், அதை நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்க, திரும்ப கத்திரி எதுக்குன்னு கேட்டா அப்படிதான் கத்துவேன். இந்த கிச்சன்ல நீங்க மட்டும் தான் வேலை செய்யணுமா, வேற யாரும் வேலை செய்ய கூடாதா, நீங்க தான் இந்த வாரத்துல சமைக்கணும்னு சொன்னா அந்த ரூல்ஸை மாத்த கூடாதா, ரூல்ஸ்னா என்னங்க, அப்படியே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணுமா, ரூல்ஸ் நம்ம இஷ்டத்துக்கு மாத்த கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு இதை போட்டு பேசிட்டு வந்திருப்பாங்க. அப்படி பேசும்போது அதுக்கு குறுக்க வந்து நம்ம தீபக் முத்துக்குமாரன் ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க. தீபக் சிம்பிளா முடிச்சிட்டாங்க, ரூலை ஃபாலோ பண்ண மாட்டேன் அதெல்லாம் சொல்றலாமா, எல்லாம் இருக்கட்டுமா, உனக்கு பழகணும்னு சொல்றலாமா சமைக்கிறதுக்கு, நீ வந்து ஒரு கிச்சன் இன்சார்ஜா இருந்தலாமா போன வாரம், அப்ப நீ பழகி இருக்கலாம்ல, அப்ப ஏன் பழகல, அப்ப ஏன் நீ இதை ஸ்டடியா கொண்டு போல, இப்போ உனக்கான விஷயத்தை நீ கரெக்டா பார்க்கவே இல்லைல்ல, உன் இஷ்டத்துக்கு ஃப்ரீயா விட்டு நிறைய தப்புகளை நடக்க தானே வச்ச, அப்புறம் மட்டும் ஏன் இப்ப மட்டும் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தீபக்கான ஈஸியா வாயடக்கி வச்சிருப்பாங்க. ரெண்டாவது திரும்ப ஒரு ரூல் அதை ஃபாலோ பண்ணணுமா, இப்போ இன்னைக்கு இவங்க தான் சமைக்கணும்னா இவங்க தான் சமைக்கணுமா, நாங்க அதுக்குள்ள போக கூடாதான்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு தான் முத்துக்குமரன் குருக்கு வந்து ஒரு பெரிய டைலாக வச்சிருப்பான். அப்படியே ஒரு பெரிய டைலாக போட்டு மொத்தமா சௌந்தர்யா வந்து வாயடக்க வச்சிருப்பான். வீட்டுக்கு ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா அந்த 10 பேருக்கு நீங்க சமைச்சு போட்டு அந்த 10 பேரை நல்லா சாப்பிட வச்சீங்கன்னா வெளியே இருந்து பாக்குற மக்களும் ஹாப்பியா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள இருக்க அந்த 10 பேரும் ஹாப்பியா இருப்பாங்க. அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள இருக்க அந்த 10 பேர்ல ஒரு 8 பேருக்கு மட்டும் சமைச்சு போட்டுட்டு ஒரு 2 பேரை விட்டுட்டீங்கன்னா அந்த 2 பேரை பார்க்கும்போது வெளியே இருந்து மக்கள் கடுப்பாக தான் செய்வாங்க, ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. இதுதான் கேம். வீட்டுக்குள்ள வந்து ஒரு டாஸ்க் இருந்தாலும் சரி, என்ன ரூல் போட்டாலும் சரி, அந்த ரூலை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிடிச்சி அடியே அடிச்சு விட்டுருப்பான். அந்த இடத்துல நம்ம சௌந்தர்யாவில் பேச முடியாம வாயடைச்சு போய் உட்காந்துருப்பாங்க. மொத்தத்துல இந்த விஷயங்கள் பேச
ஜாக்லின் ஒரு மாதிரி டமா டமான்னு அடிச்சு கத்தி கத்தி பேசியிருப்பாங்க. நீ எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, உங்ககிட்ட நான் ஃப்ரெண்டா இருந்தது நினைச்சு வருத்தப்படுறேன், உங்ககிட்ட நான் ஃப்ரெண்டே ஆயிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா வார்த்தை விடுறாங்க. அதை பிடிச்சி வச்சுட்டு ஜாக்லின் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, என்ன இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டா, எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் ஃப்ரெண்டு தானே இது பண்ணேன், அவகிட்ட நான் உண்மையா தானே இருந்தேன், ஏன் அவ இப்படி பண்றான்னு சொல்லிட்டு அதில் ஒரு விஷயத்தை போட்டு அழ ஆரம்பிச்சாச்சு. மொத்தத்தில் 2 பேர் சைட்லையும் தப்பு இருக்கான்னு கேட்டால் 2 பேர் சைட்லையும் தப்பு இருக்கு. இந்த டாபிக் வச்சு இல்ல, முன்னாடி இருந்த ஒரு டாபிக் வச்சா, முன்னாடி இருந்தா நீங்க 2 பேரும் ஃப்ரெண்டாவே இருக்கக்கூடாது எப்படி பார்த்தா. ஏன்னா நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நீங்க 2 பேரும் உண்மையா ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நீங்க சும்மா நாச்சுக்கும் மாத்தி ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறீங்க தவிர 2 பேரும் ஃப்ரெண்டே கிடையாது. சௌந்தர்யா ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, இவள மாதிரி கேரக்டர் கூட நான் வெளியே போய் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் சௌந்தர்யா மேல போறாமே ஒரு இடத்துல ஆல்ரெடி காட்டிட்டாங்க. அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல இவங்களுக்கு கைத்தடல் வரும்போது சொல்லியிருப்பாங்கல்ல, சௌந்தர்யாக்கெல்லாம் ஏன் கைத்தடல் வருது, அதெல்லாம் அன்ஃபேர்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. ஓகேவா, 2 பேருமே ஆக்சுவலா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஜோனுக்குள்ள இருக்கிறது தகுதியே இல்லாத ஆளுக்கு. அது இந்த 2 பேருக்கான ஃப்ரெண்ட்ஷிப். மற்றபடி வேற யாரு கூட வேணா ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருந்துக்கோங்க, பட் உங்க 2 பேருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது செட்டே ஆகாது. அதில் தான் திருப்பி ஜாக்லின் ஒரு சில வார்த்தைகளை விட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி போயிருப்பாங்க. கிளம்பி போனா அழுறாங்க அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லையா, நான் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏமாந்துட்டு இருக்கேன், ஃப்ரெண்டு அவளுக்காண்டி இப்போ நின்று அப்படி அசிங்கப்படுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பில்டப் எல்லாம் கொஞ்சம் ஓவருங்க. அதாவது ஓகே, அவங்க உங்களை பார்த்து கத்துறாங்க, நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்குறீங்க, அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் ரொம்ப பியூராக ஃப்ரெண்டெல்லாம் பார்க்கல. உங்களுக்கு கைத்தட்டல் வந்தாலும் நீங்கள் எப்படி பேச நாங்களும் கவனிச்சிருக்கோம். சௌந்தர்யா வந்து உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறான்னு தெரிஞ்சோம், நீங்கள் எவ்வளோக்குள்ள சௌந்தர்யா பற்றி இங்கே பின்னாடி பேசுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க தான் செஞ்சுருக்கோம். ஸோ 2 பேருமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஜோனுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. தேவையே இல்லாமல் மத்தியானம் ஒரு சண்டையை போட்டு அழுது உருண்டு வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருக்கும்போது ரியா சமாதானப்படுத்துறாங்க, அப்புறம் வந்து ரயான் சமாதானப்படுத்துறாப்ல. ரயான் சமாதானப்படுத்துறாலும் பயங்கரம் எமோஷனலாக பேசுகிறாங்க, இப்படி தான் கஷ்டமாக இருக்குது, என்ன கேம் ஆனாலும் எப்போ பார்த்தாலும் இந்த ஃப்ரெண்டு ஏதாவது ஒன்று டாபிக் வச்சு நான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த வீட்டில் நான் என்னதான் பண்ணேன், நான் பேசவே கூடாதா, நான் எதுவுமே பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா உள்ள ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்கேயே ரயான் கூட நின்று பேசிட்டு இருக்காங்க, வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்பவும் சேம் இதுதான், நான் அந்த வீட்டுக்கு அவ்வளவு உழைப்பு போடுறேன், எனக்கான உழைப்பு அவ்வளவு இதுல போட்டுட்டு இருக்கேன், எல்லா டாஸ்க்கும் இறங்கி ஆடுறேன், எல்லா ஆக்டிவிட்டி எல்லா விஷயங்களும் எனக்கான உழைப்பு போடுறேன். ஆனால் கடைசியில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து இதாகும் போது கரெக்டாக எல்லாமே உடஞ்சு போயிருது, எப்படி எல்லாமே சதறி நான் பண்ண விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிருது. அது நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, எனக்கும் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் இருக்கு, நான் இதுக்கப்புறம் அதை விட்டு கீழே போக மாட்டேன், ரொம்ப என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நல்லா பாருங்க, நைட்டை திருப்பி உட்காந்து சௌந்தர்யாட்ட பேசிட்டு இருப்பாங்க. 2 பேருமே ஆகவே மாட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. 2 பேருமே ஒண்ணுக்கு ஒன்று சலிச்சதில்லை அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, வாரம் அவளுக்கு ஓட்டுகள் வரதை வச்சா நான் பார்த்து போய் அவட்ட சேர்ந்தேன், அப்பெல்லாம் எதுவுமே இல்லையே, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரெண்டாக தான் இருந்தேன்னு சொல்றாங்க. இது ஒரு உருட்டு. நீங்கள் வந்து ஒரு கைத்தட்டல் வந்ததுக்கு அப்புறம் தான் போய் சேர்ந்தீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது உங்களுக்கான கேம். அந்த கேமுக்குள்ளே நாங்கள் வரல. இருந்தாலும் ஃபேட்மேன் அவர்கள் தெளிவாக அவங்க 2 பேருக்குள்ள கொளுத்தி போட்டு 2 பேரையும் சண்டை போட வச்சாங்க. 2 பேரும் சண்டை போட என்ன பேர் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு டவுன் ஆக போகுது ஓட்டுகள், யாரோ ஒருத்தருக்கு ஹை ஆக போகுது அப்படிங்கிறதா உண்மை. அது யாருக்கு டவுன் ஆக போகுது, யாருக்கு கம்மி ஆக போகுது அப்படிங்கிறதுலாம் மக்கள் கையில் இருக்குது. நான் கவனிச்ச சௌந்தர்யா அவர்களுக்கு ஓட்டுகள் கம்மியாகும், ஜாக்லின் அவர்களுக்கு வந்து ஓட்டுகள் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த வாரம் ஃபுல்லாகவே அழுகாட்சி வாரம் போல். அந்த பக்கம் பார்த்தா வர்ஷினி கிடந்து எதுக்கு அழுதுட்டு இருக்காங்கன்னு தெரியல, உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. மொத்தத்தில் போட்டு அழுதுட்டே இருக்காங்க.